நம்ம குருமார்கள்லாம் செயலற்று இரு அப்படின்னாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சும்மா இருத்தலே சுகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதோட அர்த்தம் அது இல்ல. அவங்க பிசிக்கல் வேர்ல்ட குறிச்சு சொல்லல. அவங்க வந்து மனச அமைதியா வச்சுக்கோ. மனதால எந்த செயலையும் செய்யாத. மனதால செயல்னா என்ன அர்த்தம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ரூ. 10,00,000 ஒரு கார் வாங்குறோம். அந்த கார ஓட்டின்னு போறோம். இப்போ ரோட்ல பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல 50,00,000 கார் நிக்குது. ஆஹா! மனசு உடனே சும்மா இருக்காது. தாவும். ஓ! இப்ப 10,00,000மா எப்படியாவது இன்னும் 2 வருஷத்துல சம்பாதிச்சு, அந்த ரூ. 50,00,000 கார் வாங்கணும். இது எல்லா விதத்திலயும் மைண்ட் இந்த மாரி ஓடுது. ஜெயிச்சு வாங்க முடிஞ்சா சரி. அது ப்ராசஸே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க முடியலன்னா, ஐய்யயோ! வாங்க முடியலையேன்னு இன்னும் மனசு கீழ போகும். இதோட இம்பாக்ட் என்னன்னா, மனசு கீழ போச்சுன்னா, உடம்பும் பின்தொடர்ந்து போயிடுங்க. நம்மளோட ஹெல்த்துக்கும், மைண்டுக்கும் ரொம்ப க்ளோஸ் தொடர்பு இருக்கு. மனசு காமா இருக்கிறவனுக்கு உடம்பும் காமா இருக்கும். இதனால தான் பெரியவங்க இன்னைக்கு சொன்னாங்க, "செயலற்று இரு" அப்படின்னு. இப்படி இருக்கிறதுனால மைண்ட் த நல்ல மனசும், காமான மனசும், ஹெல்த்தியான உடம்பும் இருக்கிறவங்கனால, எல்லா விதமான பிரச்சனைகளையும் சால்வ் பண்ண முடியும், எதிர்கொள்ள முடியும். தன்னோட செயல்கள செம்மையா செய்ய முடியும். ஒரு செயல நீங்க உங்க மன திருப்திக்கு ஏத்த மாரி செம்மையா செஞ்சாலே, தானா வெற்றின்றது உங்களுக்கு கிடைச்சிடும். இதோட சின்ன இது என்னன்னா, செயலற்று இரு. மனத காமா வச்சுக்கோ. இதுதான் இன்றைய செய்தி. நெறைய பேர் பார்க்குறீங்க. நெறைய லைக்ஸ் வருது. உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள். தயவு செஞ்சு தர்மா இன்டர்னல்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கள ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. டெய்லி ஒரு நற்செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.